மயங்கினேன் உன் விழிகளில் அத்தியாயம் 2. இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ஆதவன், காஃபி ஷாப்பில் பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கே என்றபடி உதயை நோக்கி வந்தான். ஆதவனை பார்த்த உதய் இருவரையும் அறிமுகம் செய்யும் பொருட்டு, திஸ் இஸ் ஆதிரா. ஆதிரா, திஸ் இஸ் ஆதவன். ஆதவனுக்கோ அப்போதுதான் ஆதிராவின் பெயர் தெரிந்தது. இவ தான் காஃபி ஷாப்பில் பார்த்தேன். அப்போ இவ படிச்சிருக்காளா? இவளை போய் பட்டிக்காடுன்னு நினச்சமே என்று தன் எண்ணங்களில் இருந்தவனை, டே ஆதவ் என்ற நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தான். ஆதிராவின் நிலைமையோ, இவனும் இந்த ஆஃபீஸா என்று சாக்கானாள். என்னடா, என்னாச்சு? ஒன்றுமில்லடா, போகலாம். சரி ஆதி, பாய், see you later. தன் கேபினுள் நுழைந்தவளை ஹாய் ஆதி என்று கோரஸுடன் வரவேற்றனர் நலனும் முகிலனும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். மேடம் தான் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க என்றான் நலன். அது மட்டுமில்ல நலா, மேடம்க்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு என்றாள் இதயா. என்ன சொல்கிற இதயா என்றான் முகிலன். ப்ளீஸ் சொல்லாத என்று ஆதி இதயாவை பார்க்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் இதயா பார்வையால். ஆமாடா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலைன்னு போனப்போ அவங்க ரிலேஷன்லேயே பையனை பார்த்து மேரேஜ் முடிச்சிட்டாங்களாம். ஆதி, உனக்கு பிடிச்சுதானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட என்று அக்கறையாக விசாரித்தான் முகிலன். சரி, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க ஆதி என்றான் நலன். ஆதிரா திருவென முழிக்கவும், அவள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் ஒரு ஐடி கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். மேரேஜ் முடிச்சுட்டு திரும்பி சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 month ஆகும். போதுமா? இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் வேணுமா என்றாள் இதயா. சரி, நான் இல்லாத இந்த 1 week என்ன நடந்துச்சு? நத்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆதி. நேற்றுலேருந்து புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லவுட் ஸ்பீக்கர்கிட்டேருந்து நாம் தப்பிச்சிட்டோம் என்று செய்தி வாசித்தான் முகிலன். அப்போ நம்ம டீம் லீடர் யார் முகி? புதுசாக ஒருத்தரை போட்டிருக்காங்க ஆதி. நீ போய் மீட் பண்ணிட்டு வந்துடு. சரி, நான் போய் பார்த்துட்டு வாரேன் என்று தன் டீம் லீடரை பார்க்க போனாள். ஆதிரா கதவை தட்டிவிட்டு மே ஐ கம் இன் சார் என்றாள். எஸ் என்று பதில் வரவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் அப்படியே நின்றாள். எஸ், வாட் யூ வாண்ட் என தன் லேப்டாப்பிலிருந்து கண்ணை எடுக்காமல் கேட்டான் ஆதவன். பதில் வராமல் போகவே நிமிர்ந்து யாரென்று பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க இன்டர்காம் ஒலித்து இருவரையும் கனவிலிருந்து மீட்டது. அவன் பேசி முடித்ததும், சார், ஐ எம் ஆதிரா என்றாள். திஸ் இஸ் யுவர் ஃபைல். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க என்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். என்ன ஆதி, என்ன சொன்னார் புது டீம் லீடர்? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு ஆதி என்று உலுக்கினாள் இதயா. என்னடி ஆச்சு, என்னாச்சு? இதயா, நாம் ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் இருக்கும்? இதை தான் யோசிச்சுட்டு இருந்தியா? சொல்லுடி. 3 months இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கியா? எவரை? ஆதவனை பார்த்துருக்கியா? என்னடி நான் கேட்குறேன், பதில் சொல்லாமல் என்னையே பார்த்துட்ருக்க? இல்லை, நீ அவரை இப்போ தான் பார்த்த, அதுக்குள்ளே அவரை பேரை சொல்லி கூப்பிடுற. இதையா சொன்னதும் தான் உணர்ந்தாள் ஆதி. தெரியாமல் சொன்னேன். சரி, நீ சொல்லு, பார்த்துருக்கியா இல்லையா? அது அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்.